ஹேய் இழிச்சு, தெரியாத ஊர்ல தெரியாத பையனை எப்படி இழிச்சு கண்டுபிடிக்கிறது? புருஷ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். போய் இழிச்சு, எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை தான் இல்லை. பையில காசாவது இருக்கா? என்ன இழிச்சு இப்படி கட்டிட்ட? வரும்போது வெறும் கையோட வர முடியுமா? அப்போ புருஷ் 2 உளுந்த வடை 2 பருப்பு வடை ஆளுக்கு ஒரு டீ ஆர்டர் பண்ணுங்க. ஐயோ இழிச்சு, அந்த அளவுக்கு பணம் இல்ல. என்னது அந்த அளவுக்கு பணம் இல்லையா? அப்போ பாக்கெட்ல எவ்வளோதான் இருக்கு? 1.25 ரூபா. அட கடவுளே. ஏன் இழிச்சு, போதாதா? என்ன புருஷ் வெளியே வரும்போது இப்படி 1.25 ரூபா எடுத்துட்டு வருவீங்களா? ஹேய் இழிச்சு, இதுவே அதிகம். நான் எப்பயுமே வெறும் கையோட தான் போவேன். அது சரி. சரி, இப்போ எனக்கு ஒரே டயர்டா இருக்க. ஒரு டீ குடிக்கணும்னா என்ன செய்யணும்? வெயிட் பண்ணு இழிச்சு. வெயிட் பண்ணா காசு வந்துருமா? காசு வராது இழிச்சு, தெரிஞ்சவங்க யாராவது வராங்களா பாப்போம். புருஷ் இப்படி வெறிக்க டீ கடையை பார்த்துட்டு இருந்தா அவர் சுடுதண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவாரு. புருஷ் இழிச்சு, நீ எதுக்கு டீ கடையை பாக்குற? ரோட்டை பாரு, யாராவது தெரிஞ்சவங்க வராங்களான்னு பாரு. கடவுளே, உமரை கூட்டு வந்ததுக்கு நான் தனியாவது வந்திருக்கலாம் போல. அட நம்ம குரூப்பு பாபு மனுஷா வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுதிரா. ஏன் நெட்டமா? ஸ்மெயிலிய கருக்காவில்ல என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போவோமே. சரி நெட்டமா. சரி நீ இறங்கிக்க, வண்டியை கொஞ்சம் ஓரமா விட்டுட்டு வரேன். ஹே நெட்டூஸ். ஸ்மெயிலிய கண்ண வாரேன். ஆமா பாபு தம்பி ஏன் ஒன்னு இறக்கிட்டு கோச்சிட்டு போறாரு? குவாச்சிட்டுலாம் ஒன்றும் போல, வண்டியை ஓரம் கட்டிட்டு வரேன்ட்டு போறாரு. ஆமா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணுதிய? எடி நெட்டூஸ் ஒரு ஸ்மால் இன்டர்வல். சரி சரி. அப்படியே 2 டீ சொல்றது. பாபு மனுஷன் வரட்டுக்கா, டீ குடிப்போம். அண்ணே 4 டீ. சரி தம்பி, வாப்பா உட்காரு. என்னாச்சுண்ணே, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா? எங்கப்பா காலையில இருந்து தெருவா சுத்தினதான் மிச்சம், ஒருத்தரும் பார்க்கலாம்ல சொல்றாவே. பாபு எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் திருச்செந்தூர் இல்லைன்னு உடங்குடியில் எங்கேயாவது தங்கியிருக்கலான்னு தோணுது. என்னக்கா சொல்றிய? ஆமா பாபு, ஏன்னா இப்படிப்பட்ட சின்ன ஊர்லலாம் நம்ம ஊர்ல தங்குறதுக்கு எங்கேயும் வீடு கிடையாது, லாட்ஜ்லாம் கிடையாது. திருச்செந்தூர்ல இருக்கு பத்தியலா, ஒருவேளை அங்க தங்கி இருக்கலாம். ஆமா அண்ணக்கா. ஏடி நெட்டூஸ் அப்படி கூட இருக்கலாம்ல. திருச்செந்தூர்ல தங்கிட்டு நம்ம ஊருக்கு கூட வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். அப்புறம் ஏன் இப்படி ஊரா தேடிட்டு கிடைக்கிய? ஒரேடியா திருச்செந்தூர்ல போய் பார்க்கலாம்ல. இக்க அப்போ ஒன்று பண்ணுவோம், எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துருவோம். ஏடி அப்ப எல்லாரும் இந்த டீ கடைக்கு வர சொல்லிட்டி, எல்லாரும் மொத்தமா சேர்ந்துக்கிடுவோம். சரி அப்ப இருங்க, எல்லாருக்கும் ஒரு போனை பண்ணிட்டு வரேன். சரி. பாபு தம்பி அந்த பையல உங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியுங்களா? ஆமாக்கா, எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தானே. சரி சரி. ஆனா நான் இப்ப பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்க்கா. 15 வயசு வரை என் கூட தானே இருந்து வளர்ந்தான். தரவண்ணே திருச்செந்தூர்ல பார்த்தா கப்புன்னு பிடிச்சிருவோம். ஆமாக்கா, ஏன் இப்படி பண்ணுதான்னு தெரியல. வீட்டுக்கு வந்தா நேரம் வந்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு மறுபடியும் ஓடணும்? தம்பி, நான் நினைக்கிறேன் அந்த பையன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான்னு நினைக்கேன். எப்படின்னு அப்படி சொல்றிய? ஆமா தம்பி, சொத்து சுகம்லாம் இருந்தா அவன் நேரடியா வந்துட்டு போயிடலாம் தாய் தாப்பன்ட்ட. இது ஏதோ ஒரு மறைவு இருக்கு. என்னன்னு தெரியலனே, அவனை பிடிச்சு விசாரிச்சாதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். இக்க ஏடி போன் பேசுனியா? தகவல் எதுவும் தெரிஞ்சாட்டி? அவிலும் இப்படிதான் நம்மள மாதிரி ஒரு கடையில உட்காந்துருக்காவலாம். அவிகளுக்கும் ஒரு தகவலும் தெரியலையா. நெட்டம்மா, போன் போட்டு கூப்பிட்டியா திருச்செந்தூருக்கு போவோம் வாங்கன்னு? பாபு மனுஷா அவிலும் நம்மள மாதிரி தான் பாபு மனுஷன் யோசிச்சிருக்காவ. இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லலாம் தேடினா கிடைக்காது, அதனால பெரிய ஊர்ல போய் தேடுவோம் அப்படின்னு பேசியிருக்காவ. ஏடி அப்ப வர சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேக்க, நம்ம கிளம்பும் போது ஃபோன் அடிக்க சொன்னாவ, அவிலும் கிளம்புவாங்களாம். சரி அப்ப நம்ம கிளம்பும்போது ஒரு போனை போட்டுருவோம். அவியலும் வரட்டு. எதுக்கு சும்மா அங்கே கிடந்து தேடிட்டு திருச்செந்தூர்ல போய் தேடனா கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் போட்டோ வேற இருக்குல்ல, நல்லா போட்டோ காமிச்செல்லாம் விசாரிச்சிடலாம். ஆமா இழுச்சு, என்னை கொஞ்சம் சீக்கிரமா போடுங்கண்ணே, அவசர வேலையா வெளியே போன்ட்டு இருக்கு. சரி தம்பி. ஏங்க அப்படியே அந்த திருச்செந்தூர் போற ரோட்டை பிடிச்சி ஏறி போங்க. சரி டி. ஏங்க வேற எங்கேயும் தேடாண்டாமா? தேடாண்டாமா, நெட்டவழி போன் அடிச்சா அவ எல்லாரும் ஒரு கடையில இருக்காவலாம். இந்த சின்ன சின்ன ஊர்ல இருந்துகிட்டு அந்த பையன் எப்படி வந்திருப்பான்? திருச்செந்தூர்ல தான் ஏதோ ரூம் எடுத்து தங்கி இருக்கணும் அப்படின்ட்டு பேசியிருக்காவ. அதான் ஒரு இடத்து போய் திருச்செந்தூர் வழியே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுதாவ. அதான்ட்டி நம்ம இப்ப அங்க போயிட்டு இருக்கோம். அவிய சொல்றதும் சரிதாங்க. இந்த மாதிரி சின்ன ஊர்ல எல்லாம் இருந்துகிட்டு, அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் எந்த வீடும் வாடகைக்கு கிடையாது, எல்லாருக்குமே சொந்த வீடு தான். இப்படி இருந்துகிட்டு அவன் வர முடியாது பத்தியல. திருச்செந்தூர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் டீ இப்ப வண்டி அங்கதான் போகுது. அம்மா உங்க 2 பேரும் வீட்டுக்காரர் எங்க? அவிய 2 பேரும் பின்னாடி பைக்ல வராவுக்க. சரி சரி, நம்மள ஃபாலோ பண்ண சொல்லிட்டியா? நான் எனி டைம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் தான். சரி டீ போன் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டாம. இல்லக்க, வண்டி ஓட்டுறது ரங்கக்கா வீட்டுக்காரு. ஏன் வீட்டுக்காரவிய பின்னாடி உட்கார்ந்துருக்காவ. அப்ப சரி. ஏங்க பார்த்து தாண்டி போறேன். என்னம்மா எதுவும் தகவல் கிடைச்சிச்சா? இல்லைங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்கல, அவளுக்கு ஒன்றும் கிடைக்கலையா. அந்த பையன் ஏன் இப்படி பண்றான்? வீட்டுக்கு வந்தவே வந்துட்டு போக வேண்டியதானே. அவன் என்ன கஷ்டத்துல இருக்கானோ, சரி நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்பட வேண்டான்ட்டு நினைச்சிருப்பான். அதுவும் சரிதான். மீனாட்சி பாட்டி கண்ணு முடிச்சாவளோ எனக்கு தெரியல. என்னட்டி புஷ்பாளுக்கு ஒரு போன போட்டு கேப்பமா.
வேண்டாக்க அதே ஆட்கள்லாம் வந்திருக்கோம் பரவாவா போவான்னு பேசினா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆமா அதுவும் சரிதான். சரி எதுவா இருந்தாலும் நம்ம அந்த பையில கையோட பிடிச்சிட்டு வீடவே சேருவோம். எங்க பிடிச்சிடலாம்ல. பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றேன். அவன் முன்னாடி முந்தில போறான். யாருங்க? முன்னாடி போறான்ல ஆமணிக்காரன், வழி விடாமையே போறான் பாரு. ஷோ கடவுளே, நீங்க பேசுங்க ஆச்சி, நான் யார் அது வர அவளான்னு பாக்கேன். சரிம்மா. மீனாட்சி எனக்கு ஒண்ணுமே புரியல மீனாட்சி, எதுக்கு இந்த ட்ராமா? ஏட்டி சீத்து, நீயாவது என் வழிய புரிஞ்சுக்கடி. அன்னைக்கு நம்ம ஊர்ல விளையாட்டு போட்டி நடந்துல, அப்ப என் பையனை நான் பார்த்தேன் டி. என்ன மீனாட்சி இது, பையனை பார்த்தேன்னு சொல்றா? அப்ப ஊருக்கு வந்த பையன் வீட்டுக்கு வர மாட்டானா? வந்தானே, என் மகன் வந்தானே, எட்டி பார்த்தானே. என்ன மீனாட்சி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வந்தான் சீத்து, நான் பார்த்தேன், என் பையன் வந்தான். சரி மீனாட்சி, அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு ட்ராமா? இதை நான் சொன்ன அவரு நம்பவே மாட்டுக்காரு சீத்து. என் பையன் வந்திருக்கான், நம்ம தேடி போவோம்னு சொன்னாலும் கேட்காண்டுக்காரு. அதான் இப்படி நான் படுத்த படுக்கையே ஆயிட்டேனா, அவன் எப்படியும் அவன் காதுக்கு இந்த நியூஸ் போகும்ல, அவன் வந்துதானே ஆகணும். ஆனா சீதா லட்சுமி, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? உன்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் என்ன கஷ்டப்படுறவ பாத்தியா? தெரியுது சீத்து, ஆனா எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலையே. மீனாட்சி, அன்னைக்கு பார்த்தது உன் பிரம்மையா கூட இருக்கலாம்ல. இல்ல இல்ல சீத்து, நீ அப்படி சொல்லாத. நான் பார்த்தது என் பையனை தான் பார்த்தேன். நல்ல புழு கலர்ல சட்டை, ஸ்டைலா முடி வச்சிருந்தான். ஆளு நல்லா எலுமிச்சை பழ கலரு. நீ வேணா பாரு சீத்து, என் பையன் என்னை தேடி கண்டிப்பா வருவான். வருவான் மீனாட்சி, ஆனா அதுக்கு இப்படி ஒரு ட்ராமா தேவையா? எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலம்மா. யாரும் வரல ஆச்சி, யாரும் வரல. அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு என் உள் மனசுக்கு தோணுது சீத்து. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இருக்காது மீனாட்சி, ஒண்ணுமே இல்லாம இருந்தா நல்லதுதான். இத்தனை வருஷம் கழிச்சு என் மோவன் இனி தேடி வந்திருக்கான், அதுவும் வீட்டுக்கு வர்றதுக்கு தயங்குறான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தானே. எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து என் மகனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாவனா, அதை விட சந்தோஷத்துல இந்த எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. கவலை விடாத மீனாட்சி, பையனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாவ. யாரும் வரல ஆச்சி, யாரும் வரல. ஆனா தனியா தான் வந்தான் பாத்துக்க. ஒரு தடவை லெட்டர் போட்டிருந்தப்போ எம்மா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பிள்ளைகள் ஆயிட்டுன்னு போட்டிருந்தானே. ஆனா இப்ப எதுக்கு தனியா வந்திருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. மீனாட்சி, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுமா. வேணும்னா பாரு, எல்லாம் உன் மன பிராந்தியா தான் இருக்கும். ஆனா பையனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாவோ பாரா. கூட்டு வரணும். யாரும் வரல ஆச்சி, யாரும் வரல. ஆச்சி எதுக்கு படுத்துட்டியே? மனசுக்கு சங்கடமா இருக்குட்டி. நானும் கஷ்டப்பட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு போ. ஐயோ மீனாட்சி, இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி நினைக்கலாமா? யாருக்குமே எந்த கஷ்டமே இல்லை. இல்ல சீத்து, என்னாலதானே அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இப்ப என் மவனை தேடி போயிருக்காவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி, எல்லாரும் உன் மேல இருக்க பாசத்துலதான் போயிருக்காவ, கஷ்டமே கிடையாது. ஆமா ஆச்சி, நான் வேணா இப்ப போன் போட்டு பாக்கேன், பாருங்களேன். அவ்வளோ ஒரு பிக்னிக்கு போன மாதிரி ஜோடி ஜோடியா போயிருக்காவ, பாத்துக்கிடுங்களா. என்னம்மா சொல்றா? ஆமா ஆச்சி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோடியா ஒவ்வொரு ஊருக்கு போய் தேட போயிருக்காவ. எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புனாவளே, அவ்வளோ ஜோடி ஜோடியா போட்டோ எடுத்து அனுப்புறாவ ஆச்சி. பையனை தேட போன மாதிரி தெரியல, ஏதோ பிக்னிக் போன மாதிரி ஜோடி ஜோடியா கிளம்பிட்டாவே. சரி, ஆளுக்கு ஒரு பக்கமா போனா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாமோ என்னமோ. ஆமா ஆச்சி, இப்ப எல்லாருமே திருச்செந்தூரை நோக்கி போயிட்டு இருக்காங்களாம், எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சு. என்னடி சொல்ற? ஆமா ஆச்சி, திருச்செந்தூர்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் அங்கதான் கிளம்பியிருக்காவே. எப்பா திருச்செந்தூர் முருகா, எப்படியாவது என் பையனை கண்ணுல காட்டிடு. கவலைப்படாதீங்க ஆச்சி, கண்டுபிடிச்சிடலாம். ஐயா ஆச்சி, தாத்தா வராரு, கதிர விட போறாரு, சீக்கிரமா படுங்க. இவளுக்கு வேற தனியா சொல்லணும். எட்டு நீ அழுவு. ஏ அம்மா, உங்க நாடகத்துல நானும் வந்து சேர்ந்துக்கிட்டேனா? ஆச்சி நீங்க முத கண்ணை மூடுங்க. சீதா லட்சுமி ஆச்சி, நீங்க அழுவுங்க. நான் வேற சோகமாவே உட்காரணுமா?